வணக்கம் மக்களே, நீங்கள் பாரு கேட்குறது முக்கிய கம்பெனி. நாங்கள் ஹோஸ்ட் அயன் ஹார்ட் எபிசோட் 6. இந்த மொத்த சீரியஸ்லுமே என்னென்ன விஷயங்கள் அதிகமாக இருந்துருக்கணுமோ அது மொத்தத்தை கொண்டு வந்து எபிசோட் 6 தான் கொட்டி வச்சிருக்காங்க. லைக் மெஃபிஸ்டோட மொத்த ஃபிலாசபிக்கல் சீக்வன்ஸ், ஏகப்பட்ட ஆக்ஷன் சீக்வன்ஸ் அண்ட் முக்கியமாக நிறைய எமோஷனுமே சூப்பராக கையாண்டிருக்காங்கன்னு சொல்லலாம். ஆனால் இது எல்லாத்தையுமே சீரியஸ் முழுக்க இங்கே ஸ்ப்ரெட் பண்ணி தான் மொத்தமாக நல்லா இருந்திருக்கும். கடைசி எபிசோடில் தான் கொண்டு வந்து நொட்டுவன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காக ஃபினாலே மட்டும் பார்த்துட்டு போக முடியுமா? சரி, ஓகே, இந்த சீரிஸை பார்த்தவங்க தச்சு கிழக்காம போடுங்க. ஃபினாலே நல்லா ஃபன் இருந்துச்சு. இப்போ பிரேக் டவுன் ஆரம்பிச்சலாம். ஓப்பனிங்கில் நம்ம பார்க்கர் ராபின்ஸ் அவருடைய மொதல் திருட்டை பண்ணி தெரியாதரமாக மாட்டிக்கிட்டு அங்கேருந்து ஜானை கழட்டி விட்டு எஸ்கேப் ஆயிருப்பாரு. வர வழியில் அவர் ஒரு டன்னலில் மாட்டிக்க அந்த இடம் தான் பர்ஃபெக்டான ஆப்ஷன். பிகாஸ் பார்க்கர் இப்போதைக்கு ரொம்ப லோயஸ்டான பாயிண்ட்ல இருக்கான். யார்கிட்டயுமே மாட்டிக்க கூடாதுன்னு நினைக்கிறான். மாட்டிக்கிட்டா பெரிய பிரச்சனை வரும். அந்த விஷயம் தெரிஞ்சுக்கிட்ட மெஃபிஸ்டோ பக்காவா பார்க்கரை டார்கெட் பண்ணி அவர் கண் முன்னாடி அப்பியர் ஆகிறாரு. அந்த ஹுட் போட்டிருக்கனால தான் அவர் இன்விசிபிளா இருந்தா நீங்க நினைச்சீங்கன்னா அதெல்லாம் கிடையாது. ஹி இஸ் மெஃபிஸ்டோ. ஹி கேன் சேஞ்ச் ரியாலிட்டி. அவரால் இன்விசிபிளா மாற முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? மிட் போர்ஷன் ஆஃப் த எபிசோட்ல பார்க்கர் கண் முன்னாடியே எந்த ஒரு ஹுட்டுமே இல்லாம அவர் வந்து இன்விசிபிளா மாறி இருப்பாரு. ஜஸ்ட் அ பார்ட் ஆஃப் த ட்ரிக் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த ஹுட்டோட பவரை பார்க்கருக்கு கன்வின்ஸ் பண்ணியானும்ல. வா சாப்பிட்டுக்கிட்டே பேசலாம் அப்படின்னு சொல்லி டெஸ்பரட்டோஸ் பீஸாக்கு கூட்டு வராங்க. ஒருவேளை இந்த செயினே ஓப்பன் பண்ணது பாசிபிளி நம்ம மெஃபிஸ்டோவா இருக்கலாமோ? மார்வலுக்குள்ள யாரெல்லாம் பீஸா சாப்பிட்ருக்கான்னு சொல்லி தேடுகிறாயப்பா. ஏன்னா மெஃபிஸ்டோ இவன் கூட மட்டும் டீல் போடல, நிறைய பேர் கூட டீல் போட்டிருக்காங்க. பீஸா சாப்பிட்டவங்களை கண்டுபிடிச்சா மெஃபிஸ்டோ டீலிங்க கண்டுபிடிச்சிடலாம். சரி, ஓகே, உள்ள உட்காந்து இப்போதைக்கு ரெண்டு பேருமே சாப்பாடை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. நல்ல பீஸாப்பா சாப்பிடுன்னு சொல்லி மொதல் ஆஃபரே மெஃபிஸ்டோ தான் கொடுக்குறாரு. இதன் மூலியமா எந்த காசு வாங்காம நான் சாப்பிட கூப்பிட்டுருக்கானே அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணம் பார்க்கர் மைண்ட்ல ஏற்பட்டிருக்கு. பிலாசபிக்கலாக அடிக்கிறான் பார்த்தீங்களா? சாச்சா பேரன் கோஹனோட அந்த பர்ஃபார்மன்ஸும் அல்டிமேட்டாக இருந்துச்சு. ஆனால் இந்த சீக்வன்ஸில் அவருடைய தாடி மட்டும் ஒட்டு தாடி ஃபீலிங் எனக்கு கொடுத்துச்சு. இல்லை எனக்கு மட்டும் தான் அப்படி ஃபீல் ஆச்சான்னு கீழே காப்பாடுங்க. பார்க்கரோட அந்த லோயஸ்ட் பாயிண்ட்டை சூப்பராகவே ப்ளே பண்ணியிருப்பாங்க. அண்ட் முக்கியமாக பார்க்கறதுக்கு தேவை அவருடைய ஃபேமிலி. காசு பண்ணலாம் அவர் எதிர்பார்க்கல. அவர் ஃபேமிலி, அவங்க அப்பா தமிழில் பாச காட்டணுங்கிற மாதிரி தான் அவன் நினச்சிருப்பான். இதெல்லாம் அவன் நினைக்கக்கூடாது. அவனுக்கு தேவை காசு தாங்கிற மாதிரி பார்க்கருக்கு அதில் எந்த ஒரு சந்தோஷமும் விழுந்துடக்கூடாதுன்னு டக்குன்னு மொத்தத்தையுமே மியூட் பண்ணியிருப்பாங்க. இப்போ கம்ப்ளீட்டாக ரியாலிட்டியுமே மாற்றி அமைக்க முடியுங்கிறத இந்த இடத்துல பார்க்கர் வச்சு சூப்பராகவே மெஃபிஸ்டோ ப்ளே பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் எனக்கு என்னமோ இந்த இடம்ங்கிறது மெஃபிஸ்டோட ரெல்மாக தான் ஃபீல் ஆகுது. ஏன்னா அந்த ரெல்மில் தான் மெஃபிஸ்டோ செம்ம ஓவர்பவர்டாக இருப்பான். மேபி இந்த டெஸ்பரட்டோஸ் பீஸா செயினே போர்ட்டல் டு மெஃபிஸ்டோ ரெல்மா கூட இருக்கலாங்க, வாய்ப்புகள் இருக்குது. உனக்கு என்னப்பா வேணும் அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப கேட்டு அவனுடைய உண்மையான தாட் ப்ராசஸை வெளில கொண்டு வந்துடுவான். நான் பெரிய பணக்காரன் ஆகணும், ராஜா மாதிரி வாழணும் அப்படின்னு சொல்ல. செஞ்சிடலாமா? செஞ்சுட்டா போச்சு. இப்போ நீ பார்க்க கேவலமாக இருந்தாலும் கூடி சீக்கிரம் ராஜாவாக மாறுவேன். உனக்கு தேவையானது இங்கே இருக்குன்னு சொல்லி அந்த ஹுட்டை கொடுத்துட்டு போவாங்க. அங்கே தான் நம்ம மெஃபிஸ்டோ மூலியமாக இந்த பக்கம் ஹுட்டுக்கு அந்த க்ளோக் கிடச்சிருக்கு. அதை இப்போதைக்கு அவன் நினச்சி பார்ப்பான். நினச்சி பார்க்குற அந்த சமயத்தில் அவன் கூட இருந்த அந்த மற்ற கேரக்டர்ஸ் எல்லாருமே ஞாபகம் வந்துட்டு போவாங்க. மொழிக்கு ஃபேமிலியாக இருந்தவங்க. பட் இப்போதைக்கு பார்க்கருக்கு சப்போர்ட் பண்ண அத்தனை பேரும் அவனை விட்டு விலகிட்டாங்க. ஆனால் ஆப்போசிட்டில் நம்ம ரீரிக்கு புதுசாக ஒரு டீம் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ பார்க்கர் எல்லாத்தையுமே இழந்துட்டான். ரீரி இப்போதைக்கு பார்க்கரோட ஸ்டேஜுக்கு வந்திருக்கான். இவ்வளோ தூரம் நம்ம ரீரி வந்ததுக்கு முக்கிய காரணமே பார்க்கரோட அந்த ஹுட். மெஃபிஸ்டோவும் உன்னை வச்சு நிறைய பிளான் எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ஒருவேளை இந்த பார்க்கர் மூலியமாக அயன் ஹார்ட்டை பிடிக்கிறது தான் மெஃபிஸ்டோட பிளானாக இருந்திருக்குமோ? எனக்கு என்னமோ அப்படி தாங்க ஃபீல் ஆகுது. ஐ மீன் இது எல்லாத்தையுமே ஃபியூச்சர் ப்ரெடிக்ஷன் பண்ணி எப்படி மெஃபிஸ்டோ இவ்வளோ கேல்குலேட்டிவாக இருக்கான்னு சத்தியமாக தெரியல. பட் சம்ஹவ் அயன் ஹார்ட்டை பிடிக்கிறது தான் மெஃபிஸ்டோட பிளானாக இருந்திருக்கு போல. பட் ஒய் அயன் ஹார்ட் ஸோ ஸ்பெஷல்? இந்த சீரிஸில் அதை எங்கேயுமே தெளிவாக காட்டலையே. அயன் ஹார்ட் எதுக்காக ஸ்பெஷல்னு சொல்லி காட்டாமல் மெஃபிஸ்டோக்கு அயன் ஹார்ட் வேணும்னு சொல்கிறது எந்த வகையிலப்பா நியாயம்? அவகிட்ட என்ன ஸ்பெஷலாக இருக்குன்னு சத்தியமாக புரியல. மேபி பார்க்கலாம் மிட் நைட் சென்ஸுங்கிற படத்தில் ஏதாவது டீஸ் பண்ணுறாங்களா இல்லையான்னு. ரீரி இப்போதைக்கு தன்னுடைய நாட்டலியை வெளியில் கொண்டு வர ட்ரை பண்ணுறான். ப்ரீவியஸாக பண்ண அதே எக்ஸ்பெரிமெண்ட்டை ரிப்பீட் பண்ணாலும் நாட்டலி வெளில வரும்போதே தெரியல. என்ன பிரச்சனையாக இருக்கும் சில யோசிக்கும் போது தான் தனக்கு இன்னும் அதிகமான பவர் தேவை. மேஜிக் தானே நாட்டலியை எடுத்தது, அதே மேஜிக்கை வச்சு நான் நாட்டலியை ரிட்டர்ன் கொண்டு வந்துடுவேன் அப்படின்னு நம்ம பார்க்கரோட அந்த ஹுட்டை எடுக்கிறதுக்கு அங்கேருந்து கிளம்பியிருப்பான். மற்றவங்க எல்லாருமே வார்ன் பண்ணுவாங்க, நாட்டலி போனால் போவா, ஆல்ரெடி அவள் போனவ தான், நீ ஒன்று புதுசாக கிரியேட் பண்ணிக்க, இவ்வளோ தேடி போவாத, திரும்ப இந்த புதக்குழிக்குள்ளே போய் மாட்டிக்காத அப்படின்னு சொல்லி வார்ன் பண்ணாலும் பார்க்கர் மாதிரியே ரீரியுமே இந்த இடத்துல அவங்க ஃபேமிலி வார்னிங்கை கேட்காம ஒரு டேஞ்சரை நோக்கி போகிற மாதிரி தான் இந்த சீக்வன்ஸ் எழுதியிருக்காங்க. ஃபேமிலி வார்ன் பண்ணாலும் ரீரியும் பார்க்கரும் கேட்கவே இல்லை. ரெண்டு பேர் கேரக்டருக்கும் கிட்டத்தட்ட சிமிலராக தாங்க இருக்குது. அவள் டெஸ்பரட்டாஸ் பீஸா கிட்ட வர அந்த இடத்துல நம்ம பார்க்கற வந்து பார்த்திங்கன்னா ஹுட்டை போட்டுக்கிட்டு திரும்பவும் மெஃபிஸ்டோ வர வச்சிருப்பான். இந்த முறை மெஃபிஸ்டோ கொஞ்சம் கோவமாக இருக்க மாதிரியும் அதிக வேலை செஞ்சுட்டு கொஞ்சம் அலுப்பாக வந்த மாதிரியும் காமிக்கப்பட்டிருக்கோம். நான் ஏன் கேட்குற கேள்விக்கு நீ பதில் சொல்ல மாட்டேங்கிறேன், ஏன் அடிக்கடி பேச மாட்டேங்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்க, உனக்கு மட்டும் நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு நினைக்கிறியாடா? தக்காளி ஏகப்பட்ட பேரை ஹெல்ப் பண்ணிட்டு வரேன். ஷேக்ஸ்பியர்லாம் பெரிய ஆளாக்குனது யார் அப்படின்னு சொல்லி மெஃபிஸ்டோ இவ்வளோ தூரம் பண்ண வேலைகளை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பாரு. ஐ மீன் ஷேக்ஸ்பியர் கிட்ட ஒரு டீலிங் போட்டு அவனை பெரிய ஆளாக்குனதே மெஃபிஸ்டோ தானாங்க. இந்த ரியல் லைஃப் கான்ஸ்பிரசி தியரியிலேயே அது இருக்குது. அதை அப்படியே கொண்டு வந்திருக்காங்க தான் சொல்லணும். நான் உனக்கு எவ்வளோ பண்ணியிருக்கேன், ஆனால் அதுக்கு நீ அப்ரிஷியேட்டபிளாக இல்லையே. இது சரிப்பட்டு வராது, உன்னை ரீப்ளேஸ் பண்ண வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி அயன் ஹார்ட்டை பிடிக்கிறது தான் மெஃபிஸ்டோட பிளானாக இருந்திருக்கு போல. அண்ட் இந்த ஹுட்டை நீ கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணு, இந்த பவரை நீ முழுசாக எம்ப்ரேஸ் பண்ணிக்க, உனக்கு தேவையான நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அங்கே மறைச்சு போயிடுவார். இது வரைக்கும் ஹுட்டோட பவரை கொஞ்சம் லிமிட்டாக தான் நம்ம பார்க்கர் யூஸ் பண்ணிட்டு இருப்பாரு. தேவைப்படும் போது மட்டும் தான் யூஸ் பண்ணுவார். ஆனால் இப்போதைக்கு ஹுட்டுக்குள்ளேயே மூழ்கிட்டாரு அப்படி தாங்க சொல்லணும். ப்ரீவியஸாக அவருடைய மேன்ஷனில் உட்காந்து சாப்பிடும்போது கூட
ஹுட்டு போட்டுக்கு தான் சாப்பிட்றாரு. எதில் இருக்க ஜீக் கூட புரிச்சுக்கிட்டான், நீ இந்த ஹுட்டை வச்சு ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்க, இது உன்னை கன்சியூம் பண்ணிட்டு இருக்கு, என்ன வர கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்க, நீ பார்க்கர் கிடையாதுன்னு சொல்லி அவன் மனசை மாற்ற ட்ரை பண்ணுவான். ஐ மீன் லிட்டரலாக கையில் இருக்க அந்த ஃபோர்க் எடுத்து குத்த கூட பார்ப்பான். ஆனால் பார்க்கர் ஜீக் மேலே இருக்க அந்த கண்ட்ரோலை அப்யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. அந்த ஒரு விஷயம் இந்த இடத்துல பார்க்கருக்கு மெஃபிஸ்டோ பண்ணுறான், அது அவனுக்கு புரியவே இல்லை. பார்க்கர் கீழே ஜீக் இருக்க மாதிரி மெஃபிஸ்டோ கீழே தான் பார்க்கர் இருக்கான். இது புரியாமல் நடந்துட்டுறா பார்த்தீங்களா, மூளை இல்லாத பைய படிடா பரமா சொன்னால் கேட்குறாங்களா. மெஃபிஸ்டோட கண்ட்ரோலுக்கு ஏற்ற மாதிரி ஹுட்டை கழட்டாமலே இருக்க அந்த சமயத்தில் அது கொஞ்சம் கொஞ்சமாக அவனை கன்சியூம் பண்ண ஆரம்பிக்குது. இந்த சமயத்தில் கரெக்டாக நம்ம அயன்ஹார்ட்டும் உள்ளே வந்து பார்க்கர் கூட பேசலாம் நினைப்பாங்க. குறுக்க அந்த கௌஷிக் அதாகிற மாதிரி ஜீக் வந்து நிற்பான். அந்த சமயத்தில் அவனை திரும்ப ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது மொத்த கண்ட்ரோலும் அவன் உடம்புல இருக்க எல்லா வெப்பன்ஸும் ஒரு வாய்ஸ் கமெண்ட் மூலியமாக கண்ட்ரோல் ஆகிட்டு இருக்குங்கிறத ரீரி புரிஞ்சுப்பா. உன்னை யாரோ ஹேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்ல ஜீக்கு உன்னை கொல்லாமல் விட்டனா பார்க்கர் என்ன போட்டுருவான், சண்டை செய்யலாமா அப்படிங்கிற இன்னொரு ஃபைட் வந்து கிக் ஆஃப் ஆகிருக்கும். இந்த ஃபைட்டுங்கிற ஒரு விஷயத்த காமிக்கிறாங்க, ஆனால் எதுக்குடா அப்பப்போ ஒவ்வொரு ஷாட்டுக்கும் கட் பண்ணிட்டு இருக்கீங்க, ஏற்கனவே க்ளோஸ் தி ஏரியாவில் ஃபைட் பண்ணுறாங்க, அதை கொஞ்சம் தெளிவாக காமிச்சா தான் என்ன, தலைவலிக்குதுங்க இந்த மாதிரி ஃபைட் சீக்வன்ஸ்லாம் பார்க்கும்போது. பட் எனிவேஸ் ரீடி கொஞ்சம் சீக்கிரம் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி உன்னுடைய வாய்ஸ் கமெண்டை ரிமூவ் பண்ண நான் ஹெல்ப் பண்ணுறேன், காலை முழுக்க நீ பார்க்கறக்கு அடிமையாக இருக்க போறியான்னு சொல்லி கேட்ட ஒரு கேள்வி ஜீக்கோட மனசை மாற்றிடும். ஆமாம் நான் கெட்டவெல்லாம் கிடையாது, சரி இது எப்படி நீ சரி பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்க, உன் உடம்பு முழுக்க பயானிக் இருக்குது, ஒரு இடத்த தவிர கேமரா டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுவாமா. அந்த மாதிரி ரீடி வில்லியம்ஸும் ஜீக்கோட மெயின் சுவிட்சை ஆஃப் பண்ணி உடம்பு முழுக்க ஒரு வைரஸை அனுப்பி மொத்த வாய்ஸ் கமெண்ட் ஹேக் எல்லாத்தையுமே டிலீட் பண்ணிடுவான். ஸோ இந்த முறை ஜீக்கு அயன்ஹார்ட் தனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்கிற ஒரு தாட் வருது. பட் இருந்தாலும் என் உடம்பு முழுக்க இத்தனை வெப்பன்ஸை ஏற்றி வச்சதுக்கு முக்கிய காரணமே நீ தான், இன்னும் அழிக்க தான் நான் இந்த மாதிரி மாறினேன், அந்த கோவம் எப்பவும் போவாது, நீ பார்க்கற போய் பாரு, இதெல்லாமே சரியான அப்புறம் நான் திரும்ப மீட் பண்ணுவோம் அப்படின்னு ஜீக் ஸ்டில் இந்த அயன்ஹார்ட் மேலே கோவமாக தான் இருக்காங்கிற ஒரு விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணி அனுப்புவார். ஜீக் உண்மையிலே நல்லா வந்தாங்க, பட் அயன்ஹார்ட் எப்படி மாற்றி விட்டுருக்கா பார்த்தீங்களா, தான் வாங்கின வெப்பன்ஸை தொடக்கூடாதுன்னு நினச்சவன் இப்போ உடம்பு முழுக்க அந்த வெப்பன்ஸ் ஏற்றி வச்சிருக்கான். இந்த விஷயம் நான் செஞ்ச தப்பு தாங்கிறது அயன்ஹார்ட்டுக்குமே புரியதான் செய்யுது. ஸோ ஃபியூச்சரில் எங்கேயாவது ஜீக் ரிட்டன் ஆவாரான்னு சொல்லி மீட் பண்ணி பார்ப்போம். அண்ட் வீடியோ கேம் மாதிரி லெவல் பை லெவலாக அது மாறுது. ஸோ கிரவுண்ட் லெவலில் ஜீக் அடிச்சு போட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போய் நம்ம பார்க்கரை மீட் பண்ணுவான். பார்க்கருக்கு ஆல்ரெடி தெரியும் அயன்ஹார்ட் சாவலன்னு, உன்னை நானே கொண்டுறேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நம்ம பார்க்கர் வெர்சஸ் அயன்ஹார்ட்டுங்கிற ஃபைட்டை கிக் ஆஃப் ஆகுது. முக்கியமாக பார்க்கர் நம்ம அயன்ஹார்ட்டை பார்த்த உடனே சிரிச்சிருவார், இவ்வளோ பெரிய அப்கிரேட்லாம் பண்ணி வச்சுட்டு என் கூட சண்டைக்கு வந்திருக்கேன், நீ உனக்கு என்ன அதிகமான பவர் வேணும்னு நினைக்கிறேன், ஏன் ஒரு ட்ரெயினை போய் நிறுத்த வேண்டியது தானே அப்படின்னு சொல்லி கேட்பாரு. வழக்கமாக சூப்பர் ஹீரோஸ்னால் ஓட்டுற ட்ரெயினை நிறுத்த தான் வேலையாக வச்சிருக்காங்க, அது லைட்டாக கலைக்கிராம தான் இருந்துச்சு. பட் இந்த இடத்துல ஹுட் வேணும்னு சொல்லி நம்ம அயன்ஹார்ட் கேட்க ரெண்டு பேருக்கும் பயங்கரமான ஒரு ஃபைட் கிக் ஆஃப் ஆகுது. அதுக்கு முன்னாடி நம்ம பார்க்கர் மறைஞ்சிடுவார், இன்விசிபிள் ஆகிடுவார். அதை வெளிக்கொண்டு வரதுக்கு நம்ம அயன்ஹார்ட் தனக்குள்ளே இருக்க இந்த மேஜிக்கை யூஸ் பண்ணுற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கோம். அல்டிமேட்டாக இருக்கும் அந்த சீக்வன்ஸ். இது மொத்த ஆக்ஷனுக்குமே ஒரு ஃப்ளேர் ஆட் பண்ணுது. லைக் மேஜிக்காக தான் அடிக்கணுங்கிற அந்த ஒரு விஷயத்தை தெளிவாக கையாண்டிருப்பாங்க. மொத்த சீரீஸ்லையுமே அயன்மேன் ட்ரிப் ஆஃபாக இல்லாமல் இந்த இடத்துல தான் என் கண்ணுக்கு அயன்ஹார்ட் யூனிக்காக தெரிஞ்சா மேஜிக் அண்ட் பார்ஃப் டெக்னாலஜி அவ யூஸ் பண்ணும்போது இந்த ஃபைட் தான் உண்மையிலே அயன்ஹார்ட் இவ தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெளிவாக நம்ம கண்ணில் காட்டிச்சுங்க. இந்த மாதிரி தான் மொத்த சீரீஸுமே யூனிக்காக ஹேண்டில் பண்ணியிருக்கணும். அயன்ஹார்ட் ரிப் ஆஃபாக கொண்டு போயிட்டு இப்போ மட்டும் காமிக்கிறதுல என்னப்பா யூஸு. பட் எனிவேஸ் இந்த இடத்துல நம்ம அயன்ஹார்ட் நாட்டலியோட அந்த ஏஏ சிஸ்டமே இல்லாமல் பார்க்கரை போட்டு அடிக்க பார்க்கர் வந்து பார்த்திங்கன்னா முழு டீமனாகவே மாறிடுவான். எஸ், பார்க்கர் எந்த அளவுக்கு அதிகமாக ஹுட் யூஸ் பண்ணுறானோ, எந்த அளவுக்கு அந்த ஹுட்டுக்குள்ளே இருக்கானோ அந்த அளவுக்கு டீமனாக மாறுவான். பட் காமிக்கில் அது அவன் கண்ட்ரோலில் இருக்க மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க, இப்போதைக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் இருக்க மாதிரி காமிச்சிருக்காங்க. அந்த டீமன் லுக்கும் கொஞ்சம் பார்க்க பயங்கரமாக தாங்க இருந்துச்சு. ஃபைட் சீக்வன்ஸில் கிட்டத்தட்ட ஒரு இடத்துல நம்ம டீமனாக மாறின பார்க்கர் அயன்ஹார்ட்டை ஓவர்டேக் பண்ணி மொத்த சொட்டுமே வெடிக்க வைக்கிற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கும். பட் இது கம்ப்ளீட்டாக நம்ம அயன்ஹார்ட் ஒரு டிஸ்ட்ராக்ஷனாக யூஸ் பண்ணுற மாதிரி ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. ஃபார் ஃப்ரம் ஹோம்லேயே இந்த கேள்வி இருந்துச்சு, லைக் வில்லன்களுக்கு கூலான டெக்ஸை கொடுத்து ஏன்டா ஹீரோஸ் அந்த டெக்ஸை யூஸ் பண்ண விடாமல் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். பட் இப்போதைக்கு அயன்ஹார்ட் கிட்ட இலூஷன் டெக்கும் இருக்குது, மேஜிக்கும் இருக்குது. அயன்மேன்றது ஒரு ட்ரூ அப்கிரேட் தான் இது என்ன கேட்டிங்கன்னா. இதை எனக்கு தெரிஞ்ச அயன்ஹார்ட்டோட யூனிக் செல்லிங் பாயிண்ட் அவங்க யூஸ் பண்ணிக்கலாம், அழகாகவே யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் அயன்ஹார்ட் சீரியஸில் மட்டும் காட்டிட்டு அடுத்த வர அயன்ஹார்ட் அப்பியரன்ஸில் அதை வந்து மிஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்மளே ஏமாற்றிட்டாங்க, நிஜமாலே அயன்ஹார்ட் இந்த பக்கம் பார்க்கர் அடிச்சிட்டாங்கிறவ தான் அந்த இடத்துல நம்ம நினச்சிருப்போம். பட் ஹோலோகிராம் டெக்னிக்கை யூஸ் பண்ணி அழகாகவே அயன்ஹார்ட் பார்க்கரோட அந்த ஹுட்டை பிடிக்கிடுவான். சூப்பராக எழுதியிருப்பாங்க இந்த சீக்வன்ஸ், கண்டிப்பாக அதை பாராட்டி தான் ஆகணும். இந்த இடத்துல ஹுட் வெளில போன உடனே பார்க்கருக்குள்ளே இருக்க அந்த டார்க் எனர்ஜியும் வெளில வர மாதிரி காமிக்கப்பட்டிருக்கும். ஒரு ஸ்பிளிட் சீக்வன்ஸ் தான். பட் இப்போ ஹுட் கம்ப்ளீட்டாகவே அயன்ஹார்ட்டுக்கு சொந்தமாக மாறிடுச்சு. இதை அப்படியே கொண்டு போகணும் தான் நினைப்பாங்க. ஹுட்டை யூஸ் பண்ணுறது நான் அயன்ஹார்ட்டோட ஐடியா கிடையாது, ஹுட்டோட எனர்ஜியை கன்சியூம் பண்ணுறது, ஹுட்டோட எனர்ஜியை பவர் சோர்ஸாக யூஸ் பண்ணுறது மெஃபிஸ்டோட பிளானாக இருக்குமோ. அந்த இடத்துல ஹுட் மேலேயுமே ஒரு கர்சனாக வர்ற மாதிரி எனக்கு உடம்பெல்லாம் வலிக்குதுன்னு சொல்லி கற்றுவான். வலிச்சா போய் டிஞ்சர் போட்டுக்கடா பண்ணி பையில, காசுக்காக சொந்த ஃபேமிலியை தூக்கி போட்டு வலிக்குதாவா வலிக்காம. பட் எனிவேஸ் அயன்ஹார்ட் அங்கிறது கீழே இறங்கி வரும்போது வழக்கம் போல் பீஸாவோட ரெடியாக இருக்கான் மெஃபிஸ்டோ. ரெண்டு பேரும் கொஞ்சம் பேசுவோமா அப்படின்னு சொல்லி தான் மேஜிக்கை யூஸ் பண்ணி அயன்ஹார்ட் ரீரி வில்லியம்ஸோட உடம்புலேருந்து பிரிச்சிருவான். ஓ, நீ என்ன ஒரு மேஜிக்காலா, உனக்கு என்னடா வேணும் அப்படின்னு சொல்லி கேட்க, உன்னை நான் ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன், உனக்கு தேவையானதை கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லி
டீயை கலக்கிக்கிட்டே பேசுவான். இது ஒரு ஹிப்னாசிஸ் ஆங்க. இந்த மாதிரி ஒரு தனி ஹிப்னாசிஸே இருக்கான். அந்த டீ ஸ்பூனில் நீங்கள் மெஃபிஸ்டோ அந்த லுக்கை பார்ப்பீங்க. ஏன்னா டீ ஸ்பூன் பாசிபிளி சில்வராக இருக்கும்னு நினைக்கிறேன். சில்வர் ஆர் டேஞ்சரஸ் ஃபார் வேம்பயர் அண்ட் கிட்டத்தட்ட ஈவில் ஃபோர்ஸை வெளிக்காட்டுறதுக்கு இந்த சில்வரை தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ சில்வர் ஸ்பூனில் டெக்னிக்கலாக மெஃபிஸ்டோ அந்த லுக் ஃபில்டர் ஆகாமல் தெரியுது. பட் காமிக்கில் அந்த ரெட் லுக்குமே ஒரிஜினல் லுக் இல்லைங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. பட் எம்சியூக்குள்ளே அந்த ரெட் லுக்கை தான் ஃபாலோ பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன். நீ ரொம்ப நாளாக ஐக்கானிக்காக அதை பில்ட் பண்ணணும்னு நினைக்கிறல, அதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறது சொல்லி நம்ம ரீடி மனசில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கோ அதெல்லாம் இவன் ஒப்பிப்பாங்க. உன் மனசுக்கு என்ன தேவையோ அதை கேளு நான் கொடுக்குறேங்கிற மாதிரி பக்காவாக மேனிப்புலேட் பண்ணுவான். நீ டொரமாமு தானே அப்படின்னு ரீடி கேட்கும்போது டொரமாமு என் பேக்கை கழுவ கூட லாய்க்கில்லை அப்படிங்கிற மாதிரி அசால்ட்டாகவே கலாச்சி விட்டுருப்பான். ஸோ மெஃபிஸ்டோ எந்த அளவுக்கு பவர்ஃபுல் அப்படிங்கிறத தெளிவாக கட்டப்பதி இந்த சீக்கிரம் சம்மந்திருக்கும். ஃபோர்ப்ஸில் இருக்க 100 ரிச்சஸ்ட் பணக்காரங்க லிஸ்ட்டில் பாதி பேர் உருவாக்குனது நான் தாங்கிற மாதிரி சொல்லுவான். அந்த ஃபோர்ப்ஸ் லிஸ்ட்டில் டெக்னிக்கலாக நம்ம டோனி ஸ்டாக்குமே இருக்காரு. அப்போ டோனி ஸ்டாக் கூட மெஃபிஸ்டோ டீல் போட்டிருக்கான்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? வாய்ப்பு இல்லை தான் தோணுது. உனக்கு ஹெல்ப் பண்ண என்ன அலோவ் பண்ணு அப்படின்னு கேட்க அந்த இடத்துல கொஞ்சம் ரீடி உஷாராக்கி ஃபியூச்சர் என்ன மாதிரி இருக்குன்னு யோசிக்கிற மாதிரி சீக்கிரம் அமைச்சிருப்பாங்க. ஆஃப்ரோ லுக்கில் இந்த பக்கம் ரீடி வந்து பார்த்தோன்னா நேட்டலி உருவாக்குற மாதிரி. ஆஃப்ரோ லுக்குங்கிறது காமிக் அக்யூரேட்டான ரீடி வில்லியம்ஸ் லுக். ஸோ மேபி ஃபியூச்சரில் நம்ம ரீடி வில்லியம்ஸை ஆஃப்ரோ லுக்லேயே பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். பட் பாஸ்ட் இஸ் பாஸ்ட், எல்லாமே அழிஞ்சு போச்சு, என்ன திரும்ப எதுவுமே கொண்டு வர முடியாதுன்னு சொல்ல மெஃபிஸ்டோ அதெல்லாம் தோத்தாங்கோலிங்க சொல்கிற வேலை. டைம் வில் ஹீல் எவ்ரி திங் சொல்லுவாங்க. ஆனால் டைமை ரிவர்ஸ் பண்ண முடிஞ்சா? இதை தான் அவெஞ்சர்ஸும் பண்ணாங்க. யோசிச்சு பாருங்க, டைம் வில் ஹீல் எவ்ரி திங். ஐ மீன் இன்ஃபினிட்டி வார் முடிஞ்சு 5 வருஷம் கழிச்சு ஸ்டில் அவெஞ்சர்ஸ் மூணாகிட்டு தான் இருப்பாங்க. எப்படியாச்சும் அந்த மொத்த பேருமே ரிட்டர்ன் கொண்டு வரணுங்கிறது தான் அவங்க தாட் ப்ராசஸாக இருந்திருக்கும். அதனால தான் என் கேமுங்கிறதே நடந்துச்சு. அந்த ஒரு கான்செப்டை மெஃபிஸ்டோ இங்கே அயன் ஹார்ட்டுக்கு அப்ளை பண்ணுற மாதிரி தெரியுது. டைம் வில் நாட் ஹீல் எவ்ரி திங், உனக்கு தேவையானதை நீ தான் பிடிக்கணும் அப்படின்னு சொல்ல நம்ம அயன் ஹார்ட் அந்த இடத்துல மெஃபிஸ்டோ கூட டீல் போட்டிருப்பாங்க. இந்த இடத்துல வந்தது ஏஏ நேட்டலி கிடையாது, ஒரிஜினல் நேட்டலி. மெஃபிஸ்டோ நேட்டலியோட சோலை ரிட்டர்ன் பண்ணியிருக்காருங்க. அயன் ஹார்ட் நீ புத்திசாலின்னு நினச்சனேம்மா, ஏன் இப்படி கொஞ்சம் வெயிட் பண்ணி ஏஏ உருவாக்கிட்டு போகிறத விட்டு நிஜ நேட்டலியை கொண்டு வந்திருக்கா பார்த்தீங்களா? நேட்டலியை பார்த்தோன்னே நேட்டலி உயிரோட இருக்காங்கிற விஷயம் தெரிஞ்சோடனே ரீடி ஹாப்பியாவா? அவள் கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பார்க்கர் ராபின்ஸ் உடம்புல வந்த மாதிரி ஒரு சின்ன வடு ஏற்படும். பட் இந்த சோல் டேக்கிங் ப்ராசஸ்லேருந்து அவள் எப்படி வெளில வரப்போகிறான்னு தெரியல. ஏன்னா மெஃபிஸ்டோ நிறுத்த மாட்டாங்க, இந்த ரீடியோட நிறுத்த மாட்டான். எப்படியாவது ஃபேமிலியுமே உள்ளே இருக்க தான் ட்ரை பண்ணுவான். மேபி அயன் ஹார்ட் சீசன் 2ங்கிறது மெஃபிஸ்டோ ஃபைட்டாக கொண்டு போவாங்களோ, இருக்கலாம், பார்ப்போம். ஸோ மெஃபிஸ்டோ அயன் ஹார்ட்டோட சோலை எழுதி வாங்கிட்டான். பார்க்கர் ராபின்ஸ் எல்லாருக்கூடையுமே எழுதி கான்ட்ராக்ட் சைன் வாங்கிட்டு இருப்பான்ல, அதோட இன்ஸ்பிரேஷன் மெஃபிஸ்டோ கிட்ட தான் வந்திருக்கு. அமேசிங்கான பெர்ஃபார்மன்ஸ்ங்க சாச்சா பேரன் கோஹனோடது. கிட்டத்தட்ட ஒரு கமா போட்டு தான் முடிச்சிருக்காங்க. பார்ப்போம் இது எப்படி கண்டினியூ ஆகுதுன்னு. போஸ்ட் கிரெடிட் சீனில் நம்ம பார்க்கர் ராபின்ஸ் பவர் எதுவுமே இல்லாமல் ஜெல்மாவை மீட் பண்ணி நான் ஒரு பவர்ஃபுல்லான சாஸ்திரை மீட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. ஜெல்மா பாசிபிளி எனக்கு தெரிஞ்சு டாக்டர் ஸ்ட்ரேஞ்சோட அந்த ஸ்ட்ரேஞ்ச் அகாடமிக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மார்வலுமே ஆக்டிவாக ஸ்ட்ரேஞ்ச் அகாடமி டெவலப் பண்ணிட்டு இருக்கதா ஒரு ரூமை நான் கேள்விப்பட்டேன். பாசிபிளி அதுக்கான அடித்தளமாக இது இருக்குமோன்னு தோணுது. பார்க்கர் ராபின்ஸும் டாக்டர் ஸ்ட்ரேஞ்சை மீட் பண்ணுற மாதிரி கதை போகலாம், சொல்ல முடியாது. நான் போஸ்ட் கிரெடிட் சீனில் டாக்டர் ஸ்ட்ரேஞ்சை காட்டுவாங்கன்னு நினச்சான். தக்காளி எப்படி ஏமாற்றி வச்சிருக்கீங்க? ரயன் கோகில் டூம்ஸ்டேக்கான லீடப்பாக இருக்குன்னு வேற சொன்னார். இதெல்லாம் எங்கே டூம்ஸ்டேக் லீட் பண்ணுதுன்னு சத்தியமாக புரியல, சொல்ல முடியாது. டாக்டரும் மெஃபிஸ்டோ கூடயே ஒரு டீலிங் போட்டிருக்காங்கிற மாதிரியும் கதை போகலாம், பொறுத்தது பார்ப்போம். ஓவராலாகவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சீரிஸ், நல்ல ஒரு டீசெண்டான ஃபினாலே. ஆனால் மொத்த கதையுமே ஃபினாலேயில் கொட்டினது தான் எனக்கு பிடிக்கல. இந்த சீரிஸ் முழுக்கவே அது ஸ்ப்ரெட் பண்ணிருக்கலாம். பட் இட்ஸ் ஓகேங்க. ஸோ எத்தனை பேர் இந்த சீரிஸை பார்த்தீங்க? உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா இல்லையா? ஃபினாலே பற்றி என்ன நினைக்கிறீங்க? மெஃபிஸ்டோ எம்சிக்கு வந்ததை பற்றி உங்கள் உங்களுடைய வியூஸ் எல்லாத்தையுமே மறக்காம காம் பண்ணிட்டு அந்த லைக் பண்ணி தட்டி விடுங்க. நான் உங்களை நல்ல ஒரு ஆசமான விடையில மீட் பண்ணி தெரிவிக்கும். ஹேவ் ஃபன் கைஸ். வாட்டா.